அன்பாய் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் அன்பாய் இறைவன் அழைக்கிறார். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆவலாய் ஒன்றிணைவோம், அன்பாய் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் அன்பாய் இறைவன் அழைக்கிறார். அவர் குரல் கேட்போம், அவர் வழி செல்வோம். அவர் குரல் கேட்போம், அவர் வழி செல்வோம். இறைவன் ஆட்சி மலர்ந்திடும், அருளால் பூமி நிறைந்திடும். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆவலாய் ஒன்றிணைவோம், அன்பாய் இயேசு அழைக்கிறார். நாமும் செல்வதான் அன்பு பூக்கள் உலகில் மலர்ந்திடும். அவர் மொழி நாமும் கேட்பதான் வாழ்வின் பாதை நமக்கு தெரிந்திடும். அருளும் ஆசையும் துணையாகிடும், அமைதி வாழ்வினில் நிறையாகிடும். அவர் காட்டும் பாதை தினமும் சென்று அவராக வாழுவோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆவலாய் ஒன்றிணைவோம், அன்பாய் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் அன்பாய் இறைவன் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 27வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். குடும்ப வாழ்வு என்பது விட்டு கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும். குடும்ப வாழ்வு என்பது அன்பை அடித்தளமாகவும் நம்பிக்கையை மூலதனமாகவும் கொண்டது. குடும்ப வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய எண்ணங்களை சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதிலே அடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். திருக்குடும்பமாக வாழ இறைவன் இந்த உலகத்திலே உருவாக்கிய முதல் அமைப்பு முறையே குடும்பம்தான். எனவே திருக்குடும்பமாக நாம் வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்கத் தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது டோம்னிக் ராணி அவருடைய கருத்துப்படி குழந்தைகள் உடல்நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பென்சி வினிதா இவருடைய கருத்துப்படி குமார் ஆண்மலை பாட்டிக்காகவும், மார்கரெட் கருத்துப்படி ஸ்தனிஸ்லாஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும்,
ஞானசௌந்தரி லியோ சுஜி இவருடைய கருத்துப்படி ஜெகநாதன் அவர்கள் புற்றுநோயிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்றும், மேலும் கொரோனா தொற்று நோயின் பாதிப்பிலிருந்து அகில உலகமும் விடுதலை பெற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24 முடிய இறைவார்த்தைகள். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி அதை மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் சொல்ல வேண்டிய பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம்
ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ராயேலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளை, நாம் காண்பதோ சிறிது காலம். வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பு தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மை ஆக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களையே சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டார்கள். மனைவி கணவரை பார்த்து சொன்னாள். திருமணமாகி கிட்டத்தட்ட 18-20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ அந்த மனைவி கணவரை பார்த்து சொன்னாள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகி நான் தான் அப்படின்னு. கணவனுக்கு தூக்கி வாரி போட்டது. 18-20 வருஷமா இவளை கட்டிட்டு படுற பாடு எனக்குத்தானே தெரியும், பேசுறது மட்டும் பெருசா பேசுறா என்று சொல்லி மனதிற்குள் நினைத்து கொண்டு வெளியில வெள்ளந்தியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டார், அது எப்படி சொல்ற அப்படின்னு. மனைவி சொன்னார், உங்களைய பார்க்காமலேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, என்னை விட பெரிய தியாகி இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. அப்படியா செய்தி? கணவர் சொன்னார், நீ எல்லாம் பெரிய தியாகி ஒன்றும் இல்லை, உன்னை விட பெரிய தியாகி நான் தான் அப்படின்னார். மனைவிக்கு கோபத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அதை வெளிப்படுத்தல. 20 வருஷமா இந்த கழுதையை கட்டிட்டு படுற பாடு எனக்குத்தானே தெரியும் என்று சொல்லி மனதிற்குள் நிலைத்து கொண்டு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு கணவரை பார்த்து கேட்டார், அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு. ஒரு முறை வேலையெல்லாம் முடிஞ்சு மாலை வேளை கணவர் வீடு திரும்புகின்றார். வீடு திரும்பின உடனேயே போய் டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டார். அந்த ரிமோட்டை எடுத்துட்டு
சேனலை மாற்றி 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 பார்க்குறார். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் ஓடுது. மனைவிக்கு அப்போவே கொஞ்சம் கோபம், ஒவ்வொரு முறையும் டிவி சேனலை மாற்றிட்டே இருக்கிறாரேன்னு. அப்போ மெதுவாக 10 நிமிஷம் கழித்து சொன்னார், ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக போய் ஒரு கப்பு காஃபி கொண்டு வா அப்படின்னார். ரொம்ப டயர்டாக இருப்பார் போல இருக்குது, அதனால் ஒரு காஃபி கேட்குறாரு, கொண்டு போய் கொடுத்துருவான்னு சொல்லி வேகமாக ஓடினாங்க. அடுப்பறைக்குள்ளே போட்டாங்க, காஃபியை கொண்டு வந்து வச்சாங்க, சூடாக குடித்தார். மறுபடியும் ரிமோட் எடுத்துகிட்டு சேனலை மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு. இந்த மனைவிக்கு பொறுக்க முடியல. டிவி சேனலையும் மாற்றிட்டுருக்கிறாரு, ஒன்றும் உருப்படியாக பார்க்க வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபம் ஏற்கனவே. இப்போது 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறார், ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக ஒரு 2 தோசை சுட்டு கொடு அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு நெஞ்சில் இருந்த கோபம் தலைக்கு ஏறிச்சு. இருந்தாலும் ஏதோ பசியாக இருப்பார் போல இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போச்சு. அப்போது அந்த அம்மாவுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம், அது என்னடா வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக நேராக ஓடி போய் அடுப்பறையில் 2 தோசையை சுட்டுச்சு, எடுத்துகிட்டு வந்துச்சு, போட்டுச்சு, கொடுத்துச்சு. சாப்பிட்டார். 10 நிமிஷம் மறுபடியும் ரிமோட்டை வச்சு டிவி சேனலை மாற்றி மாற்றி பார்த்தார். 10 நிமிஷம் ஓடிச்சு. சொன்னார், ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக ஐஸ் வாட்டர், கூல் வாட்டர் கொண்டு வந்து கொடு அப்படின்னார். வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு கோபம், தலைக்கேறிய கோபம் வெடிச்சது. நேராக போச்சு, ஃப்ரிட்ஜை திறந்துச்சு, அந்த ஐஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துச்சு, கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி இருந்த அந்த டீப்பாயில் ஓங்கி வச்சுட்டு, அப்படி என்ன ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்தல் கத்துச்சு. அந்த தெருமுனையில் கடைசியில் இருந்த அந்த வீட்டு வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. இவர் பொறுமையாக சொன்னார், ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னார். அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடக்கிறது, சண்டை சச்சரவு வரதுக்குள்ளே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போய் படுத்துடணும். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையை, எப்படிப்பட்ட ஒரு தளத்தை எட்டி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குடும்பம் என்பது ஒரு சிறப்பான அமைப்பு முறை. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றார். இந்த உலகம் படைத்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னம்னா அதனுடைய அடித்தளம், அதனுடைய சிறப்பான ஒரு கட்டமைப்பு எங்க இருக்குதுன்னா குடும்பத்தில் தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமை தான் ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமை தான் ஒரு நாட்டினுடைய ஐக்கியம், ஒரு நாட்டினுடைய ஐக்கியம் தான் ஒரு உலகத்தினுடைய பரந்துபட்ட மனிதர்களுடைய ஒன்றிப்பும் அதனுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும். குடும்பம் தான் அடிப்படை. இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவர் இயேசு குடும்பத்தை பற்றி சுருக்கமாக, அதே சமயத்தில் நறுக்கென்று ஒரு கட்டளையை முன்வைக்கின்றார். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். அவ்வளவுதான். திருமணத்திற்கு வேற எந்த விதமான மேல்வரி சட்டமோ அல்லது அடிப்படை சட்டமோ எதுவும் இல்லை. இதை தவிர கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஒற்றை வார்த்தையிலும் அல்லது ஒற்றை சட்டத்திலும் திருமண வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு முடித்து வைக்கின்றார். அப்ப திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது, எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை உடைத்தானது அப்படிங்கிறது அந்த வரியிலிருந்து மிகச்சிறப்பாக விளங்கும். 4 விதமான காரியங்களை ஆண்டவர் இயேசு பகிர்ந்து கொள்ளுகின்றார். பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே இருந்த அந்த காரியங்கள் தான் மீண்டுமாக அது புதுப்பித்து கட்டி எழுப்பப்படுகின்றது. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். மனிதன் என்பவன் ஒரு ஆண் என்ற
ஒரு தனி பாலினத்தையோ பெண் என்ற ஒரு தனி பாலினத்தையோ சார்ந்தவன் அல்ல. ஆணும் பெண்ணும் இணைந்தா ஒரு முழு மனிதத்தை உருவாக்குகின்றார்கள். எனவே படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளுடைய திட்டம் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைப்பது. இரண்டாவது, தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பது. மூன்றாவது, ஒரே உடலாய் வாழ்வது. நான்காவது, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பது. இதான் அந்த திருமணத்தினுடைய 4 கூறுகள். இன்றைக்கு தொடக்க நூல் மிக அழகாக சொல்லுகின்றது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட கடவுள் அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை கொடுக்கின்றார். இப்ப குடும்பம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே கடவுளுடைய படைப்பிலேயே அமைந்த ஒரு சிறப்பான அமைப்பு முறை. உடல் அமைப்பில் தொடங்கி அவனுடைய குணம் வரை ஒருவர் இன்னொருவரை நிறைவு செய்ய வேண்டும். ஒரு ஆண் தனித்து ஒரு முழு மனிதனாக வாழ முடியாது. மாறாக ஒரு பெண்மையோடு இணைகின்ற பொழுது அங்கு ஒரு முழு மனிதம் உருவாகின்றது. ஒரு பெண் தனித்து தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்க முடியாது. மாறாக ஒரு ஆணோடு ஒரு ஆண்மையோடு இணைகின்ற பொழுது அந்த பெண் நிறைவு பெறுகின்றாள். எனவே ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் நிறைவு செய்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை முறையை கடவுள் ஏற்படுத்துகின்றார். எனவேதான் யாவே இறைவன் அந்த குடும்பத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைனா, அவர்கள் இயற்கையிலேயே இணையக்கூடிய, உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் இணையக்கூடிய ஒரு உன்னதமான உச்சகட்ட உறவு முறையை இந்த திருமணத்திற்குள், இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் ஆண்டவர் இயேசு அழகாக அமைத்து கொடுக்கின்றார். அதைத்தான் வலியுறுத்துகின்றார். எனவே படைப்பின் தொடக்கமே அதான். படைப்பின் தொடக்கமே யாவே இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுதே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார். ஒரு ஆண் பெண்ணை, ஒரு பெண் ஆணை நிறைவு செய்ய வேண்டும். அதனாலதான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தெரியும், ஒரு ஆணிற்கென்று இருக்கின்ற குணாதிசயங்கள் ஒரு பெண்மையோடு இணைகின்ற பொழுது அது நிறைவு பெறுகின்றது. ஒரு பெண்ணிற்கென்று இருக்கின்ற குணாதிசயங்கள் ஒரு ஆணோடு சேருகின்ற பொழுது நிறைவு பெறுகின்றது. ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து பெற்றுக்கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு சமாதானம் மன்னிப்பு போன்ற பண்புகளை எங்கே பகிர்ந்து கொள்ளுகின்றார்களோ அங்கு இந்த குடும்பம் அர்த்தம் பெறுகின்றது, ஆழம் பெறுகின்றது. அப்போ ஆணும் பெண்ணுமாக அது உடல் அமைப்பில் தொடங்கி உயிர் வரை இந்த இயற்கையினுடைய நிகழ்வு தொடர்கின்றது. எனவேதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற உறவு உன்னதத்தையும் உச்சத்தையும் அடைவதற்கு இந்த அன்பும் பாசமும் மிக மிக அவசியம். அடுத்தது பார்த்தோம்னா தெரியும், தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இந்த ஒன்றிப்பு வித்தியாசமானது. அதனாலதான் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். அப்படின்னா இன்றைக்கு பல நேரங்களில் இந்த கருத்தை தவறாக புரிந்து மேற்கோள் காட்டுகின்ற அல்லது சில நகைச்சுவைக்காக மேற்கோள் காட்டுகின்ற நேரங்களும் உண்டு. பார்த்தியா, கடவுள் சொல்லியிருக்கிறார், இயேசுவே சொல்லிட்டார். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டாரு? திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனி குடித்தனம் போக சொல்லி அவரே சொல்லிட்டார். தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருக்க வேண்டும். அன்னைக்கே இயேசுவே சொல்லிட்டாரா? இல்ல. இயேசுவனுடைய குடும்பம் பற்றி அந்த கருத்து மிக ஆழமானது. தன் தாய் தந்தையை விட்டு விட்டு ஒரு பெற்றோருக்கு மகனாக அல்லது மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உறவு முறை ஒன்று. அதை விட்டுவிட்டுனா தாய் தந்தையை உதறி தள்ளிவிட்டு அல்ல, இல்லை. மாறாக இன்னொரு புதிய உறவு முறைக்குள்ளாக இந்த மனிதன் நுழைகின்றான். இறப்பு வரை அவன் மகனாக மகளாக இருக்க வேண்டும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னொரு புதிய உறவு முறை இதைவிட ஆழம் பெற்ற அல்லது உச்சத்தை உன்னதத்தை தொடக்கூடிய ஒரு புதிய உறவு முறை கொடுக்கப்படுகின்றது. இதுவரை ஒரு பெற்றோர்
தன்னுடைய மகளை வைத்திருந்தனர். இனி ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகின்ற ஒரு பெற்றோராக இவன் மாறப்போகின்றாள் அல்லது இவள் மாறப்போகின்றாள். அதான் தன் தாய் தந்தையை விட்டு ஒரு புதிய குடும்பத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இனி இந்த புதிய குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி இவர்கள் தான். ஒரு புதிய குடும்பத்தினுடைய வழிகாட்டிகள் இவர்கள் தான். இனி இவர்கள்தான் இன்னொரு புதிய உறவு முறையை இந்த உலகத்திற்கு அல்லது ஒரு புதிய மனிதனை பெற்றெடுக்கப் போகின்ற ஒன்றிப்பிற்குள் அவர்கள் வருகின்றார்கள். எனவேதான் தாய் தந்தையை விட்டு அப்போ இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய உறவு முறையின் வழியாக ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகின்றார்கள். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இதுல இயேசு ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்லுகின்றார். என்ன ஒரு புரட்சி அப்படின்னம்னா, அதுவும் அடுத்த வரியில இதை நிறைவு செய்கின்றார். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி துவங்குகின்ற பொழுதே பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? ஒரு ஆணாதிக்கமிக்க ஒரு கலாச்சாரத்திலே இந்த யூத சமூகம் கட்டி எழுப்பப்படுகின்றது. எனவே ஒரு பெண் என்பவள் அடிமையாக, ஒரு போகப் பொருளாக அல்லது விற்கவும் வாங்கவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பண்டமாக மாற்றப்படுகின்றாள். இதை ஆண்டவர் இயேசு உடைத்தருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை, பெண் அடிமைத்தனத்தை உடைத்தருகின்றார். இது நிச்சயமாக எந்த யூதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வராது. காரணம், ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவருடைய சிந்தனையில் ஊறிப்போன, பாரம்பரியத்திலே பழக்கப்பட்டு போன ஒரு சிந்தனையிலிருந்து, எண்ணத்திலிருந்து மாறுவது அப்படிங்கிறது முடியாத, இயலாத ஒரு காரியம். எவ்வளவு முற்போக்கு சிந்தனைவாதிகளாக இருந்தாலும் அவர்களால் அது முடியாது. காரணம், யூத வழக்கமும் பழக்கமும் நடைமுறையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண் என்பவள் ஆணை சார்ந்து மாத்திரமே வாழக்கூடியவள். ஆண் இல்லாவிட்டால் அவளுக்கு அடையாளமும் இல்லை, முகவரியும் இல்லை. அப்போ என்ன நடக்குது? ஒரு பெண் பிறந்தது முதல் திருமணம் வரை தந்தைக்கு அடிமையாக, கட்டுப்பட்டவளாக. தந்தையினுடைய சிந்தனை தான் அந்த பெண்ணுடைய சிந்தனை. அதை மீறி அந்த பெண் எதுவும் சுதந்திரமாக செயல்படவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. திருமணத்திற்கு பின் கணவருடைய இறப்பு வரை கணவருக்கு அடிமையாக, அந்த கணவன் இவளை விற்கலாம், மீண்டும் வாங்கலாம், அடமானம் வைக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. கணவனுக்கு அடிமையாக, கணவனுடைய இறப்பிற்கு பின் கைம்பெண்ணான அந்த பெண் தன்னுடைய மூத்த மகனுக்கு அடிமையாக, அவனுடைய சொற்படி கேட்டு நடக்கணும். இப்படி வாழ்க்கையினுடைய இறப்பு வரை, கடைசி வரை, கல்லறைக்கு செல்லுகின்ற வரை அந்த பெண் அடிமையாக வாழ வேண்டும். இந்த அடிமைத்தனத்தின் பின்னணியில உருவாக்கப்பட்டதுதான் அந்த மனவிலக்கு சட்டம். அதனாலதான் இயேசு அதை தெளிவா, ரொம்ப அழுத்தமா, ஆழமா, வெளிப்படையா சொல்றாரு. உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே கட்டளை எழுதி வைத்தார். என்னது? மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்து விலக்கி விடலாம். இயேசுவிற்கு தெரியும் அதனுடைய ஒற்றை வழிமுறை என்ன அப்படின்னா, கேட்கிற கேள்வி என்னன்னா, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? அவ்வளவுதான். மனைவி தன்னுடைய கணவனை விலக்கி விடுவது முறையான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்படவில்லை. மனைவிக்கு எந்த சிந்தனையும், எந்த அதிகாரமும், எந்த ஒரு ஆதிக்கமும் இல்லை. எனவே கணவன் தன்னுடைய மனைவியை விலக்கி விடுவது முறையா? எந்த காரணத்திற்கு வேண்டுமானாலும் விலக்கி விடலாம். அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் விலக்கி விடலாம். இன்றைக்கு அந்த ஒரு சூழலைத்தான் ஆண்டவர் இயேசு உடைத்தருகின்றார். பெண் என்பவள் ஆணுக்கு கட்டுப்பட்டவள் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். எனவேதான் தொடக்க நூல் அழகாக சொல்லுகின்றது, மனிதன் ஆண் உறங்குகின்ற பொழுது அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து இறைவன் பெண்ணை உருவாக்கி அவருக்கு பெண் என்று பெயரிடுகின்றான். சமம்.
பெண் என்பவள் ஆணுக்கு கீழ்ப்பட்டவள் அல்ல, இருவரும் சமம், இருவரும் சமம். இன்றைக்கு ஒருவேளை இந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய கலாச்சாரம் அனுமதிக்காமல் போயிருக்கும், அல்லது நம்முடைய பாரம்பரியம் அதை கொஞ்சம் கொச்சைப்படுத்தி இருக்கும். இன்றைக்கு மாற்றி அமைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகளை. ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சிந்தனை நிச்சயமாக நமக்குள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இயேசுவினுடைய புரட்சிகரமான ஒரு சிந்தனை. எனவேதான் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டுங்கிற ஒரு கோட்பாட்டை, வலியுறுத்தலை ஆண்டவர் இயேசு மேற்கொள்வதற்கு காரணம், கணவன் நினைச்சா மனைவி எந்த நேரம் வேணாலும் விலக்கி விட்டு, மனவிலக்கு கொடுத்து விட்டு அவனுடைய இஷ்டம் போல போகலாம். ஆனால் மனைவி நினைத்தால் ஒன்று முடியாது. இந்த சட்டத்தை, மோசேயினுடைய மனித சட்டத்தை உடைத்தெறிந்து விட்டு, ஏற்கனவே படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அனுமதித்த சிறு சட்டத்தை ஆண்டவர் இயேசு மீண்டும் வலியுறுத்துகின்றார். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மனவிலக்கு என்பது நிச்சயமாக சிந்தனையிலும் எண்ணத்திலும் இல்லை. விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இயேசு வலியுறுத்துகின்றார், அதை முழுமையாக எதிர்க்கின்றார். விவாகரத்து அப்படிங்கிறத முழுமையாக எதிர்க்கின்றார். அப்படின்னா ஒரு மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒருத்தர் ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து, தியாகம் செய்து, சமாதானத்தையும் மன்னிப்பையும் பகிர்ந்து கொண்டு, அன்பை அடித்தளமாகவும் நம்பிக்கையை மூலதனமாகவும் கொண்டு கட்டி எழுப்பப்பட வேண்டியதான் குடும்ப வாழ்க்கை. அதான் திருக்குடும்பம், அதான் திருக்குடும்பம். இன்னைக்கு பல நேரங்களில் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கின்ற அரசு சட்டங்கள், அரசு சார்ந்த சட்டங்கள் ஏராளம். அடுத்தது குடும்ப வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஏராளம். இன்னைக்கு அரசு சார்ந்து இந்த குடும்ப வாழ்க்கை கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆணும் ஆணும் சேர்ந்து வாழலாம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம். இன்றைக்கு பல நாடுகளிலே இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆணும் ஆணும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அரசு சட்டங்கள் வன்மையாகவும் கடுமையாகவும் எதிர்க்கப்பட வேண்டியவை. காரணம், இயற்கையிலேயே அமைந்த ஒரு உடல் அமைப்பில் தொடங்கி உயிரமைப்பு வரை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இன்றைக்கு தவறான உறவு முறைக்கு அரசு சட்டங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஏராளம். ஒன்று ஆணாதிக்க சிந்தனை, நான் சொல்றதான் நான் செய்யறதுதான், அல்லது பொருளாதார அடிமைத்தனம், பொருளை வைத்துக்கொண்டு ஒருவர் இன்னொருவரை அடிமைப்படுத்துவது. சொல்லப்போன அப்படின்னா, ஆணிடம் பொருளாதார சக்தி இருந்தால், வாங்கும் சக்தி இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நான் சம்பாதிச்சது, நீ சோறாக்கி போட்டு அமைதியா சொல்றதை செஞ்சுட்டு போ. சில நேரங்களில் சில இடங்களில் இது இடம் மாறுவதுண்டு, பெண்களிடம் வருவதுண்டு. பெண்கள் பொருளாதார வாங்கும் சக்தியை அல்லது சம்பாதிக்கின்ற சக்தியை பெற்றிருந்தால் அங்கு ஆண்களை அடிமை செய்கின்ற சில நிகழ்வுகளும் நடைபெறுவதுண்டு. நான் சொல்றேன் கேட்டா போதுன்னு சொல்லிட்டு ஆண்களை இல்லை. திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை என்பது இருவரும் சமம், ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு, அங்கதான் குடும்ப வாழ்க்கை அர்த்தம் பெறுகின்றது, அங்கதான் குடும்ப வாழ்க்கையினுடைய ஆன்மீகம் ஆழம் பெறுகின்றது. அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதனால இயேசு அதுக்கப்புறம் சொல்றாரு, விபச்சாரம் செய்வது ஒரு பெண் மாத்திரம் அல்ல, ஒரு ஆணும் கூட விபச்சாரம் செய்கின்றான் என்று சொல்லி. ஏன்னா விபச்சாரி என்று சொல்லி பட்டம் கட்டுவது யாருக்கு மட்டும்தானா? பெண்களுக்கு மட்டும்தான். ஒரு ஆணை விபச்சாரி என்று சொல்லி எந்த சமூகமும் பார்ப்பதில்லை. ஆனால் அவன் எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை விபச்சாரி என்று சொல்லப் போவதில்லை. ஆனால் ஒரு பெண் செய்தால் அதை விபச்சாரி. அதை இயேசு ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக பேசுகிறார். தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறார். கணவனும் ஒரு விபச்சாரி தான். எப்பொழுது இந்த தவறான உறவு முறைக்குள் செல்லுகின்ற பொழுது.
அதனால்தான் இயேசு ஒரு புரட்சிகரவாதி. சிந்திக்க முடியாததை சிந்தித்து, எண்ண முடியாததை எண்ணி செயல்படுத்திய ஒரு செயல் வீரர் ஆண்டவர் இயேசு. இப்போ இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கின்ற இது போன்ற சம்பவங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு ஒரு அழகான குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனைவியை போல இந்த உலகத்தில் உங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஜீவன் வேற யாரும் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கணவனை போல இந்த உலகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஜீவன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அழகு, அந்தஸ்து, பணம், பதவி அல்லது சொத்து, சுகம், வீடு, வாசல் இவையெல்லாம் நிரந்தரமானதல்ல. இவையெல்லாம் நிம்மதியை கொடுக்கவும் போவதில்லை. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவை, அவ்வளவுதான். ஆனால் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் மனங்களும் உள்ளங்களும் இணைய வேண்டும். அது எங்க? அந்த குடும்பத்தில் மட்டும்தான். ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்து வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வு சந்தோஷமிக்க ஒரு வாழ்வாக அமையும். ஒரு சமத்துவ அன்பை இந்த திருமணத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். திருமணம் அப்படிங்கிறது கட்டுப்பாடுகள் அற்றதல்ல, கட்டுப்பாடுகளை உடைத்தானது. ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொள்வது என்பதே கட்டுப்பாடுகளுக்குள் வருவது. ஒருவர் இன்னொருவரை மன்னிப்பதும் அவர்களுக்கு தியாகம் செய்வதும் அதுவே கட்டுப்பாடுகளை உடைத்தானது. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். திருமண வாழ்வு என்பது இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது குடும்ப வாழ்வு என்பது கடவுளால் இந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே பதிக்கப்பட்ட அழகான வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையை ஒருவர் இணைந்து மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு ஒருவர் ஒருவரை நிறைவு செய்து சிறப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு கணவன் மனைவியை புரிந்து கொண்டு, மனைவி கணவரை புரிந்து கொண்டு, பெற்றோர் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொண்டு வாழுகின்ற அற்புதமான அன்புமிக்க ஒரு திருக்குடும்பமாக நாம் வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை பாடலாக அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகின்றேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும்
திரு அவை என்ற குடும்பத்தை கட்டியெழுப்ப தேவையான அருளை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வாழ்வின் நாயகனே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் ஏழை குடும்பங்களுக்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். கிறிஸ்தவ குடும்பங்கள் பிற மக்களுக்கு நெருக்கமான உறவையும் அன்பையும் வழங்க இறைவனால் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்தவர்களாய் அருள் வாழ்வும் பொருள் வாழ்வும் நிறைந்து உடல் உள்ள ஆன்ம நலமும் நாள்தோறும் நல்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோர், குழந்தைகள், நோயாளிகள், முதியவர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். அனைத்தையும் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்னும் குறிப்பாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான வலது வாய்க்கால் திட்டம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் விரைந்து அதனை நிறைவு செய்து கொடுப்பீராக. குடிநீர் திட்டங்களை பூர்த்தியாக்கி கொடுப்பீராக. எம்முடைய பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக நடைபெற்று எம்முடைய பகுதி வளம் பெற்ற ஒரு பகுதியாக மாறுவதாக. இன்னும் கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் மீண்டு வருவார்களாக. நீர் இந்த கொரோனா தொற்று நோயின் தாக்கத்திலிருந்தும் பிடியிலிருந்தும் அகில உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் விடுவிப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியால் வந்த காணிக்கை, முயற்சியால் வந்த காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. அன்பிலும் பண்பிலும் என்றும் எமக்குள் வாழும் இறைவனே, வாழ்விலும் தாழ்விலும் என்றும் எம்முள் தங்கும் தெய்வமே. இன்பத்தையும் துன்பத்தையும் உமக்கு நாங்கள் அளிக்கின்றோம். உம்மை போல நாங்கள் வாழ உந்தன் பிள்ளையாயிருக்கின்றோம். இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயில் இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். குடும்ப வாழ்க்கையை மறுசீரமைத்து சிறப்பான திருக்குடும்பங்களை இந்த உலகிற்கு உருவாக்க உணவாக வருகின்ற தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, இன்னுயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என்னுயிரே சுவை வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என்னுயிரே சுவை வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வாவா. நிரந்தர வாழ்வு என் தேவா, நிரந்தர வாழ்வு என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வாவா, நிம்மதி வாழ்வாயினில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உணவா என்னுயிரே சுவை வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உணவா என்னுயிரே சுவை வாவா. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே,
ஸ்கை டிவியினுடைய நேயர்களே, கிரைஸ்த கிங் சர்ச் யூடியூப் சேனல் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் மனமாற உளமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவு, ஒத்துழைப்பு, இவை அனைத்திற்கும் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய இந்த ஒத்துழைப்பினால் இன்றைக்கு இந்த யூடியூப் சேனலும் ஸ்கை டிவி சேனலும் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த ஒளிபரப்புகள் சிறப்பாக கொண்டு செல்லப்பட உங்களுடைய உதவி தேவைப்படுகின்றது. எனவே உங்களுடைய பொருளாதார நன்கொடைகளால், தாராள உள்ளத்தால் இவற்றை சிறப்பாக கொண்டு செல்ல உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். குறிப்பாக திருப்பலி, இறையிறக்கணவனால் ஜெபமாலை, இவை அனைத்தும் ஒளிபரப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை அன்போடு வேண்டுகின்றேன். உங்களால் முடிஞ்சது 50 ரூபாயோ 100 ரூபாயோ அல்லது எது உங்களுக்கு முடிகின்றதோ, உங்களுடைய திருவிழா நாட்களில், குறிப்பாக திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் என்று சொல்லி நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது, அந்த நாட்களின் பொழுது உங்களுக்கு முடிந்தவற்றை நன்கொடையாக கொடுத்து உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் இந்த தொலைக்காட்சியில் வருகின்ற அலைபேசி எண்ணை அல்லது என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த நன்கொடைகளை கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். யூடியூப் சேனல்லையும் அந்த முகப்பு பக்கத்திலே தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இனியும் எண்ணற்ற மக்களுக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாகவும் வழியாகவும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே உங்களுடைய தொடர் ஒத்துழைப்பை கொடுத்து ஊக்குவிக்கும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலிந்தன் மனம் தினம் அருளால் அருளாலம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் மோதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேரையே அழகான சோலையே விண்ணக வாசலே மாசில்லா கண்ணியே ஆணவத்தை தாழ்ச்சியினால் ஆளும் ஜெபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா.